மத்திய அரசின் 1% கலால் வரி உயர்வை கண்டித்து நகை வணிகர்கள் மற்றும் தொழிலாளர்கள் டெல்லியில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் பங்கேற்றார். அதுகுறித்த தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஹனிகுமார். உற்பத்தி செய்யப்படும் தங்க நகைகளின் மீது 1% பட்ஜெட்டில் கலால் வரி விதிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் தங்க நகை வணிகர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். அவர்களுடைய போராட்டம் இன்றைக்கு 36வது நாளை எட்டியிருக்கிறது. கடையடைப்பு போராட்டம், ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டம், பேரணி என்ன உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்களை தொடர்ந்து தற்போது டெல்லி ஜந்தர் மந்திரிலே இந்த வணிகர்கள் பங்கு பெறக்கூடிய ஒரு மாபெரும் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்திலே கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட தங்க நகை வணிகர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்து தற்போது பேசி வருகிறார். அந்த காட்சி தற்போது நீங்கள் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக ராகுல் காந்தி பேசும்போது மகாத்மா காந்தி வலியுறுத்திய மேக் இன் இந்தியா திட்டத்திற்கும் மோடியினுடைய மேக் இன் இந்தியா திட்டத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. குறிப்பாக மகாத்மா காந்தியினுடைய இந்தியாவில் உருவாக்குவோம் என்கிற திட்டமானது சிறு வணிகர்களுக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கியோருக்கும் பயன்பெறும் வகையில் இருந்தது. ஆனால் மோடியினுடைய மேக் இன் இந்தியா திட்டமானது ஒரு சிறு பகுதியினர், அதாவது ஒரு தொழில் அதிபர்களுக்கு மட்டுமே சாதகமாக இருக்கிறது. எனவே அதனால்தான் இந்த பட்ஜெட்டில் தங்க நகைகள் மீது 1% கலால் வரி விதித்திருக்கிறார்கள் என்ற மிக கடுமையாக சாடியிருக்கிறார். மேலும் இவர்களுடைய இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தருவது தன்னுடைய தார்மீக கடமை என்றும் இது தொடர்பாக நிச்சயமாக நான் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்புவேன் என்றும் தற்போது ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். வியாபாரிகளை பொறுத்தவரை இந்த 1% உற்பத்தி கலால் வரி என்பது தங்க நகை வியாபாரிகளையும் தொழிலாளர்களையும் அதைவிட பொதுமக்களை மிக கடுமையாக பாதிக்கும். எனவே அந்த வரியை நாங்கள் வேறு வகைகளிலே செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். மத்திய அரசு எங்களுடைய போராட்டத்திற்கு செவி சாய்த்து இந்த வரியை திரும்ப பெற வேண்டும், இல்லையென்றால் அதுவரை தங்களுடைய போராட்டம் தொடரும். அடுத்த கட்ட போராட்டம் குறித்து அங்கே விரைவில் அறிவிப்போம் என்கிற கருத்தை இந்த வணிகர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து ஒளிபரப்பு பவன்குமாருடன் ஹனிகுமார்.